ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் உன்சியம் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நடப்பு அரசாங்கம் நீடிக்கும், சட்டத்துறை தலைவர் விளக்கம். ஒன்பதாயிரத்தை நெருங்கியது தினசரி கோவிட்-19 தொற்று. மிக அதிகமாக 135 பேர் மரணம். ஹைத்தி அதிபர் படுகொலை, உலக தலைவர்கள் கண்டனம். தான் ஸ்ரீ முஹிடின் யாசேன் பிரதமர் பதவியில் நீடிக்கிறார். நடப்பு அமைச்சரவையும் தொடரும். கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாகத்தை வழிநடத்தும் அதிகாரம் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்ந்து இருக்கிறது என சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ இட்ரோஸ் ஹாரூன் தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிடின் மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவை இழந்துவிட்டதாக இதுவரை தெளிவான சான்றுகள் பெறப்படவில்லை. மக்களவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இருப்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை கூட்டரசு அரசியலமைப்பின் 43ஆம் பிரிவு வலியுறுத்துகிறது. எனவே ஒரு கட்சி அல்லது அதன் தலைவரின் அறிக்கையை கொண்டு பிரதமருக்கான ஆதரவை நிர்ணயிக்க முடியாது என தான் ஸ்ரீ இட்ரோஸ் தெளிவுபடுத்தினார். அப்னோ தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமீடி இன்று காலை வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். பேரரசர் அதிகாரம் வழங்கிய நடப்பு அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் கட்சி ஒன்றின் அறிக்கையாக மட்டுமே அதனை கருத இயலும் என சட்டத்துறை தலைவர் விளக்கமளித்தார். இவ்வேளையில் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலாஷாவை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசேன் இன்று மாலை சந்திப்பதாக வெளிவந்த தகவலை பிரதமர் அலுவலகம் மறுத்தது. செய்தி அகப்பக்கங்களில் பகிரப்பட்ட அந்த தகவலில் உண்மையில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய கூட்டணி அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி தொடர்பில் அந்த சந்திப்பு நடப்பதாக அகப்பக்கங்கள் சிலவற்றில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் 8000-ஐ கடந்தது தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை. இன்று 8868 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,80,658 அதிகரித்துள்ளது. ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 4152 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கடுத்த நிலையில் கோலாலம்பூரில் 1133 பேருக்கும், நெக்ரிஸ் மிலானில் 897 பேருக்கும், பேராக்கில் 543 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. மிக அதிகமாக 135 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியாகியுள்ளனர். 952 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 445 பேருக்கு மூச்சுக்கருவி உதவி தேவைப்படுகிறது. கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மருத்துவமனைகளின் தயார் நிலையை மேம்படுத்த சுகாதார அமைச்சு நடப்பு வியூகங்களை மறுமதிப்பீடு செய்து ஏற்புடைய நடவடிக்கைகளை அடையாளம் கண்டுள்ளது. குறிப்பாக மைப்ஸ் ஒருங்கிணைந்த PKRC மையத்தில் 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை கோவிட்-19 நோயாளிகள் அதிகரித்து வருவதை சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா சுட்டிக்காட்டினார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் பல்கலைக்கழக மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மைப்ஸ் PKRC மையத்திலிருந்து 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை கோவிட்-19 நோயாளிகளை உடனடியாக மாற்ற முடிவதோடு நோயாளிகளின் உயிரை காத்து அவர்களுக்கு முறையான சிகிச்சைகளை வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தொடங்கிய UPM மலேசிய புத்ரா பல்கலைக்கழக மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் 8 படுக்கைகளும், இதர பிரிவில் 45 படுக்கைகளும், அம்பாங் மருத்துவமனையில் 20 படுக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மைப்ஸ் PKRC மையத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 800 கோவிட்-19 நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களில் 200 பேர் 4ஆம் நிலை நோயாளிகள். அங்குள்ள மொத்தம் 5198 படுக்கைகளில் 154 படுக்கைகள் 4ஆம் நிலை கோவிட்-19 நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பயனீடும் தற்போது அதிகபட்சத்தை எட்டியுள்ளது.
இதனிடையே நேற்று மிக அதிகமாக 3,75,842 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அவர்களில் 1,68,47 பேருக்கு இரண்டாவது கோவிட்-19 மருந்தளவு போடப்பட்டது. நேற்று 5 மாநிலங்களில் 2 மருந்தளவுகள் அதிகமாக போடப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூரில் 80,609 பேரும், சரவாக்கில் 72,971 பேரும், கோலாலம்பூரில் 55,952 பேரும், நக்ரிஸ் மிலானில் 22,869 பேரும், ஜோஹோரில் 22,861 பேரும் அந்த மருந்தளவுகளை பெற்றுக் கொண்டனர். கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாமா? அதனால் அவர்களுக்கும் கருவில் உள்ள குழந்தைக்கும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? கர்ப்பிணிகள் கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிரான Imran disahkan dijangkiti TB. Nasibnya baik sebab dia mendapat rawatan awal. Nampak sihat Imran sekarang. Tak makan ubat lagi ke? Ish, tak boleh begitu. Awak belum sembuh sepenuhnya. Pesakit TB perlu mendapat rawatan dengan sempurna selama 6 bulan untuk sembuh sepenuhnya. Ingat, hanya dengan rawatan yang sempurna, penyakit TB boleh disembuhkan sepenuhnya. TB boleh menyebabkan kematian jika tidak dirawat. Memulakan hari dengan hebat amat penting. Supaya saya boleh menyokong yang lain. Supaya saya dapat membantu dan menceriakan hari mereka. Kita lebih baik apabila kita bersatu. Ketuhar gelombang mikro, televisyen dan komputer antara peralatan elektrik yang masih menggunakan tenaga walaupun dalam mod tunggu sedia. Untuk jimat tenaga, apa kata anda tutup peralatan elektrik tersebut dan matikan suis apabila tidak digunakan? Sikit-sikit, lama-lama lebih jimat. Untuk panduan penjimatan tenaga yang lain, layari www.mytnb.com.my. Hidup bijak, kuasa di tangan anda. தொழில்நுட்ப கோளாறுக்கு வருந்துகிறோம். செய்திகள் தொடர்கின்றன. கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாமா? அதனால் அவர்களுக்கும் கருவில் உள்ள குழந்தைக்கும் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? கர்ப்பிணிகள் கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிரான நோய் எதிர்ப்பாற்றலை கொண்டிருப்பதன் அவசியத்தை அடுத்து காண்போம். கோவிட்-19 தொற்று பரவ அதிக சாத்தியமுள்ள கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது மிக அவசியம். எனினும் அவர்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசி தொடர்பில் பல்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன. நிறைய தாய்மார்கள் இந்த கோவிட்-19 வேக்சின் போட்டுக்கலாமா இல்லையான்னு பயப்படுறாங்க. இது ஏன் அந்த மாதிரி பயம்னா, அவங்க சுற்றி இருக்கவங்களும் சரி, அவங்களும் சரி, இதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. கடந்த 2 வருட காலமா நம்ம நிறைய கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த வேக்சின் கொடுத்துருக்கோம். இந்த வேக்சின்னால தாய்மார்களுக்கும் சரி, அவங்களோட குழந்தைங்களுக்கும் சரி, இது வரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு நம்ம எல்லா ஆய்வறிக்கைகளும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்க பயப்படாம டெஃபினட்டா அந்த தடுப்பூசியை அவங்க போட்டுக்கலாம். கருவுற்றுள்ள தாய்மார்களுக்கு குறிப்பிட்ட வகையிலான தடுப்பூசிகளை மட்டுமே சுகாதார அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. அரசாங்கத்துல கருவுற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கறது ஃபைசர் தான், அதாவது இந்த mRNA டைப் வேக்சின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்க எல்லா வேக்சினுமே
இவங்க வந்து போட்டுக்கலாம். இதனால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுறதில்லை. நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா படி இவங்களுக்கு வந்து ரொம்ப ஏதுவான, ரொம்ப பாதுகாப்பான மற்றும் ஆன்டிபாடிஸ் அதிகம் தரக்கூடிய வேக்சின் பார்த்தீங்கன்னா ஃபைசர். அதனால தான் நம்ம அரசாங்கம் இந்த வேக்சினை அவங்களுக்கு போட்டுக்க சொல்லி அறிவுறுத்துறாங்க. பிரசவத்துக்கு பின்னர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் தேர்வும் கர்ப்பிணிகளுக்கு உண்டு. இந்த வேக்சினை எல்லா கர்ப்பிணி பெண்களும் 14 to 33 வாரங்களுக்குள்ளாக அந்த முதல் டோஸை எடுத்துக்கணும். இந்த முதல் டோஸை வந்து நீங்க இதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா 33 வாரங்களுக்கு பிறகுன்னா உங்களோட ரெண்டாவது டோஸ் வந்து கிட்டத்தட்ட பிரசவிக்கிற சமயத்துல இருக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு ஜுரமோ அந்த தடுப்பூசினால மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல் 3 மாதங்கள்ல கருவோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா அந்த சமயத்துல இருக்கு. அதனோட உடல் உறுப்புகள்லாம் அந்த சமயத்துல தான் அதிகமா வளருதுன்றதுனால நம்ம முதல் 3 மாதங்கள்ல அதை தவிர்க்கிறோம். அந்த தடுப்பூசியை நீங்க இப்ப போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்தது, நீங்க போட்டுக்கல அப்படின்னாலோ உங்க குடும்பத்துல உள்ள உங்களுக்கு கூட இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த தடுப்பூசி கட்டாயம் போடுறதன் மூலம் உங்களுக்கான நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கும். கர்ப்பிணிகள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள ஊக்குவிக்கப்பட்டாலும் அவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். தேசிய மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு நுழையும் புதிய மாநிலமாக சபா அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் சேர்த்து தற்போது மொத்தம் 7 மாநிலங்கள் 2ஆம் கட்டத்துக்குள் சென்றுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாளை மறுநாள் தொடக்கம் சபா மாநிலம் மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு மாறும் என தற்காப்பு அமைச்சருமான டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். அரசாங்கம் நிர்ணயித்த 3 அடைவுநிலை குறியீடுகளை சபா எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன் கிளாந்தான், திரங்கானு, பேரா, பஹாங், பெர்லிஸ் மற்றும் பினாங்கு மாநிலங்கள் 2ஆம் கட்டத்துக்கு மாறின. இன்று நள்ளிரவு தொடங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரை சிரம்பானில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருக்கும். அந்த ஆணை நெடுகிலும் அங்கு முள்வேலிகள் போடப்படாது, மாறாக சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சைட் இப்ராஹிம் தெரிவித்தார். ரந்தாவிலிருந்து பாடிக்சன் நோக்கி செல்லும் சாலைகளில் சோதனை நடவடிக்கைகள் 2ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சிரம்பானில் 8 சாலை சோதனை நடவடிக்கைகள் போடப்பட்டிருந்தன. ராணுவ வீரர்கள் உட்பட 300 அதிகாரிகள் அங்கு கடமையில் ஈடுபடுவர் என ACP முகமது சைட் இப்ராஹிம் கூறினார். அனைவரின் நலன் கருதி தேசிய பாதுகாப்பு மன்றம் வகுத்துள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வீட்டிலிருந்து பணிபுரிவது தொடர்பான புதிய கொள்கையை மனிதவள அமைச்சு உருவாக்கும். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் பணியாளர்களை வேலையிடத்துக்கு வரும்படி முதலாளிகள் சிலர் வலியுறுத்துவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ M சரவணன் தெரிவித்தார். தொழிலாளர்கள் தொடர்பான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை மீறும் முதலாளிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சில முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் பெறப்பட்டிருக்கிறது. எனவே வீட்டிலிருந்து பணிபுரிவது மீதான கொள்கை குறுகிய காலத்தில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். முதலாளிகள் கட்டாயப்படுத்துவது தொடர்பில் ஒர்க்கிங் ஃபார் ஒர்க்கர்ஸ் செயலி வாயிலாக இதுவரை 5000க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் விவரித்தார். முன்னதாக பேரா தாப்பா மகாத்மா காந்தி மண்டபத்தில் உணவு கூடைகளை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ சரவணன் பகிர்ந்தளித்தார். நாட்டில் முதலாவது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்ட போது தாப்பாவில் 37,000 உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. பமுலே மக்கள் பாதுகாப்பு பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழ் மேலும் 7,000 உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக டத்துஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். COVID-19 தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் வறிய மக்களுக்கு உணவு கூடைகள் வழங்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தலா 3 லட்சம் ரிங்கேட் மானியத்தை பமுலே திட்டத்தில் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்தார்.
கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கும் வசதி குறைந்தோருக்கும் நேற்று வரை 4,38,376 உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. தொகுதி மக்களுக்கு உதவ ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 3 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக நிதி அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் அறிவித்தார். எதிர்க்கட்சியினர் உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த ஒதுக்கீட்டை பெறுவர். அதற்காக மொத்தம் 8 கோடி ரிங்கேட் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். அத்திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 ரிங்கேட் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். நிதி சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் தரப்பினருக்கு அத்தியாவசிய பொருட்கள் மிகவும் அவசியம் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. உணவு கூடை திட்டத்தை வெற்றியுறச் செய்ய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செவ்வனே கடமையாற்ற வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் வலியுறுத்தினார். இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் 1040 சிறார் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றனர். சிறார் நலன் பாதிக்கப்படுவதைக் கண்டு மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வாளாவிருக்காது என அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் நினைவுறுத்தினார். கோவிட்-19 தொற்று காரணமாக பலரும் நிதி உட்பட பல்வேறு சிக்கல்களுக்கு இலக்காகியிருக்கின்றனர். ஆனால் தங்களின் மன அழுத்தத்தை பிள்ளைகள் மீது அவர்கள் திணிக்கக்கூடாது என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அப்பாவி குழந்தைகளை துன்புறுத்துவதால் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியாது, சிக்கல் மேலும் மோசமாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறார் துன்புறுத்தல்களை தடுக்க கூடுதல் ஆலோசனை சேவைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டத்தோஸ்ரீ ரீனா குறிப்பிட்டார். மாநில சட்டமன்ற கூட்டத்தை வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியில் நடத்தும்படி ஜோஹர் அரசாங்கம் பேரரசரிடம் இருந்து அதிகாரப்பூர்வ கடிதத்தை பெற்றுள்ளது. அதனை ஜோஹர் மந்திரி பசார் டத்தோ ஹஸ்னி முகமது உறுதிப்படுத்தினார். அது குறித்து மாநில ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டாரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக டத்தோ ஹஸ்னி கூறினார். கூட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அதற்கான முன்னேற்பாடுகள், திட்டமிடல் ஆகியவற்றில் ஜோஹர் அரசு கவனம் செலுத்தும். கூட்ட விதிகள் மற்றும் மாநில அரசாங்க அமைப்பு சட்ட விதிகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப அவை நடத்தப்படும். மாநில சட்டமன்ற கூட்டத்தை நடத்துவதற்கான காலவரை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாகவும் மந்திரி பசார் குறிப்பிட்டார். கேலாயே கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கள்ள குடியேறிகளை சொந்த நாட்டுக்கு அனுப்பும் திட்டத்திற்காக சிறப்பு முகப்பு சேவை திறக்கப்பட்டுள்ளது. இந்த முகப்பு சேவை 24 மணி நேரமும் செயல்படும். கள்ள குடியேறிகளை சொந்த நாட்டுக்கு அனுப்பும் திட்டத்தை செயலாக்கவும், குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு செல்லாமலே கள்ள குடியேறிகள் தாயகத்துக்கு திரும்புவதை எளிதாக்கவும் இந்த சேவை பெரிதும் துணை புரியும் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ கைருல் ஜைமி டாவோட் தெரிவித்தார். STO அல்லது இணையம் வாயிலான சந்திப்பு உறுதி வழி குடிநுழைவுத்துறையை தொடர்பு கொள்ள நீண்ட நேரம் வரை காத்திருக்க வேண்டியிருப்பதாக கள்ளக்குடியேறிகளை உட்படுத்தி வெளிநாட்டு தூதரகங்களிடம் இருந்து இதற்கு முன் தமது அதிகாரிகள் அதிகமான புகார்களை பெற்றதாக அவர் சொன்னார். அதனைத் தொடர்ந்து மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சிறப்பு முகப்பு சேவை செயல்படும் என அவர் விவரித்தார். இந்த சிறப்பு முகப்பு சேவை கேலாயே 2லும் ஏனைய அனைத்துலக விமான நிலையங்களின் முதன்மை நுழைவாயில்களிலும் திறக்கப்படும் என்றார் அவர். டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக நாட்டை பிரதிநிதித்து முதல் குழுவினர் ஜப்பானுக்கு பயணம். பாய்மர படகு வீரர்கள் 4வரும் பயிற்றுநர்கள் 3வரும் அக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். காலை மணி 9:05க்கு MH-70 மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் டோக்கியோவுக்கு புறப்பட்ட அவர்கள் மாலை மணி 6:05க்கு ஜப்பானின் நரிதா அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடைந்தனர். ஆடவருக்கான பிரிவில் கைருல் நிசாம் முகமது எஃபெண்டி கலந்து கொள்ளும் நிலையில் மகளிருக்கான பிரிவில் நோர் ஷஸ்ரீன் முகமது லத்தீஃபும், அனைத்துலக மகளிருக்கான பிரிவில் நோர் ஐஷா ஜமீலும் ஜூனி கரிமா நூர் ஜமாலியும் பங்கேற்பர். தேசிய விளையாட்டு மன்ற தலைமை இயக்குநர் டத்தோ அஹ்மத் ஷபாவி இஸ்மாயில், மலேசிய பாய்மர படகு சங்க தலைவர் டத்தோ கமருசமான் அபு காசிம்,
மலேசிய விமான நிலையத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அமர் லுக்மான் மொஹமட் அஸ்மி ஆகியோர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். டோக்கியோவில் பாய்மர படகு போட்டி இம்மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் வரை நடைபெறுகிறது. தயார்நிலை பயிற்சியில் ஈடுபடும் நோக்கில் அவர்கள் முன்கூட்டியே அங்கு செல்வதாக டத்தோ அஹ்மத் ஷபாவி குறிப்பிட்டார். வியட்நாம் ஹனோயில் இவ்வாண்டு இறுதியில் நடத்தப்படவிருந்த 31வது சி விளையாட்டுப் போட்டி தள்ளி வைக்கப்படுகிறது. கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக தென்கிழக்காசிய நிலையிலான அப்போட்டி அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஓசிய மலேசிய ஒலிம்பிக் மன்றம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இயங்கலை வாயிலாக இன்று கூடிய சி விளையாட்டு சம்மேளன கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டது. அடுத்த ஆண்டில் எந்த தேதியில் அந்த போட்டி நடத்தப்படும் என்பது அச்சம்மேளன மன்ற கூட்டத்தில் பின்னர் முடிவு செய்யப்படும். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாண்டு நவம்பர் 21ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 2ஆம் தேதி வரையில் அப்போட்டியை ஏற்பாடு செய்ய வியட்நாம் முழு தயார் நிலையில் இருந்தது. ஆனால் வியட்நாமிலும் இவ்வட்டாரத்தில் உள்ள ஏனைய நாடுகளிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து அப்போட்டியை தள்ளி வைக்கும் முடிவு எடுக்கப்பட்டது. குறளும் விளக்கமும். குறள் 645. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் இன்னொரு சொல்லால் வெல்ல முடியாது என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். வெல்லும் சொல் உடையவருக்கே வெற்றி என்பதை எடுத்துரைக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.